திருச்சிற்றம்பலம். நம்முடைய ஆலயம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசிவநாதராக நம்முடைய அப்பன் முழு உருவ திருமேனியாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆலயத்திலிருந்து அடியே ஆலயத்துக்கு செல்பவர்கள், இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், ஆலயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய ஆலயத்தில் நிறையா நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சுவாமி, நான் ஆலயத்திற்கு செருப்பு போட்டு வந்தேன் சுவாமி, புது செருப்பு. என் செருப்பை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. விலை மதிப்பில்லாத ஒரு ஷூ ஒன்று போட்டு வந்தேன் சுவாமி, ஷூவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆலயத்தில் மட்டும் கிடையாது, இது எல்லா பக்கத்திலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆலயத்திலேயே உங்களுடைய மிதியடி காணாமல் போகிறது என்று நினைக்கிறவர்கள் மனவேதனை பட வேண்டாம். உங்களை பிடித்த சனி பகவானுடைய தோஷமானது விலகுகிறது என்று அர்த்தமாகும். சனி ஜாதகத்திலே ஆயுள்காரனாக இருக்கக்கூடிய கிரகம் ஆகும். அப்படி உங்களுடைய செருப்பானது ஆலயத்திலே காணாமல் போகின்ற சமயத்தில் உங்களை பிடித்த பீடைகளெல்லாம் உங்களை விட்டு போகுது என்றுதான் அர்த்தமே தவிர அதனால் ஒருபோதும் மனவர்த்தப்பட வேண்டாம். ஆனால் அந்த மிதியடிகளை திருடுபவர்கள் இவருடைய பாத சுமையெல்லாம் அவர் சுமத்துக் கொள்கிறார்கள். ஒருவருடைய நல்வினையும் தீவினையும் எங்கே இருக்கும்? நம்ம பாதத்தில் தான் இருக்கும். சீடர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உன்னுடைய குருமார்கள், முதலாக தாய் தந்தை, குருமார்கள், நீ வழிபடக்கூடிய தெய்வம், இந்த நாளே இந்த ஒரு வேறுடைய யாருடைய பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேணாம்னு அடியேன்னு சொல்லுவேன். ஏனால் இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்து அடையாளம் காட்டிய தாய் தந்தை, உனக்கு நல்வழிப்படுத்திய உன்னுடைய குருமார்கள், உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய தெய்வம், இந்த 4 பேர்த்துக்கிட்ட மட்டும் நீ மனதார ஆசீர்வாதம் வாங்குமே தவிர கண்டவனுடைய காலனா நம்ம ஒழுங்கு ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. அவனுடைய அந்த பாவ சுமைகள் பாதத்திலே தான் இருக்கும். சொல்வார்கள், அடியாருடைய பாத பூஜை பாத விமோசனம் என்பார்கள். அடியாருக்கு பாத பூஜை செய்வது பாவங்களுடைய விமோசனம். பாவங்கள் கரைந்து இருக்கும். அப்போ நம்முடைய பாதத்திலே போட்டிருக்கக்கூடிய செப்பலை ஒருவன் செருப்பை தூக்கிட்டு போறான் என்றால் உன்னுடைய பாவம் களையப்படுகிறது. அவன் சாபத்திற்கு ஆளாகக்கூடியவனாக இருக்கின்றான். சரி சுவாமி, கோயிலிலே காலடி காணாமல் போய்விட்டது, அதற்காக இன்னொரு செருப்பை தயவு செய்து மாற்றி போட்டு வந்து விடாதீர்கள், இது மகா பாவத்தில் பாவமாகும். இல்லை சாமி, புதுசாக செருப்பு வாங்கிட்டு வந்தேன், அந்த செருப்பு பையில் வச்சுட்டு கோயிலையும் சுற்றி வர முடியாது, என்ன செய்வது? நாம் திருதலத்திற்கு செல்கின்ற பொழுது வீட்டிலேருந்து செருப்புள் அணியாமல் செல்வது உன்னதமான செயலாகும். இறைவனை பார்க்க போகிறோம், சாமி கும்பிட போகிறோம்னு பயணம் செய்கின்ற பொழுது கட்டாயமாக செப்பலை உங்களுடைய வீடுகளில் விட்டுவிட்டு மனதார இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வருவது உன்னதமான செயலாகும். செருப்பை வெளியில் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு செருப்பு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு சில பேர் அந்த செருப்பு நினைவாக இருந்து கொண்டு இருப்பார்கள். அடைச்சி எடுத்துருவாங்களோ போயிரும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செருப்பு திருடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய சந்ததிகள், அவருடைய ஜெனரேஷன்கள் அழிய போவது என்று அர்த்தமாகும். பெற்று வாழ்க்கையில் இன்பத்தோடு வாழ்வதற்கு சதா அறிவுரையற்று சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.